வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு சனிப்பயிற்சி 2025. இந்த பொன்னான ஒரு ஆண்டில் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ரிஷபராசியுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. சனிப்பயிற்சி 2025 துலாம் ராசிக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டு. சனிப்பயிற்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. குறிப்பாக இந்த சனிப்பயிற்சி என்பது 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த பூமியில் பிறந்த அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிச்சயம். ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும். வேலையிலேயோ, செய்யக்கூடிய விதத்திலேயோ, முகபாவனையிலேயோ, பண வரவுலையோ, வாழ்க்கை நிலையிலேயோ, உறவுகள்லேயோ, எல்லா விதத்திலையுமே ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகள் அல்லது பாசிட்டிவான சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சனிப்பயிற்சியில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, துலாம் ராசியின் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயர்ந்த சனி பகவான், அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ந்து விட்டார் மார்ச் 29. இப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் ராசிக்கு எந்த இடம், கடன், நோய், சத்ருக்கள், மறைமுக எதிரிகள், இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற, துலாம் ராசிக்கு உச்சம் பெறுகின்ற சனி பகவான் மாறும்போது, துலாம் ராசியில தான் சனி உச்சம் பெறுவார்னா, துலாம் ராசிக்கு சனி ராஜ யோகாதிபதி. இந்த துலாம் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினால் என்னென்ன விதமான நன்மைகள், எந்தெந்த விதமான நன்மையான விஷயங்கள் நடக்கும். சனி பகவானுக்கு எப்பவுமே இரு குணங்கள் உண்டு. ஒன்று, அவர் கெடுக்கணும்னு நினைச்சால் மொத்தமா அவரால் கெடுக்கவும் முடியும். அவர் கொடுக்கணும் நினைச்சா மொத்தமா அவரால் கொடுக்கவும் முடியும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது, பொதுவாக 3, 6, 11 இந்த இடங்கள் நல்ல இடங்கள். இந்த இடங்கள்ல இருக்கும் போது சனி யோகமான பலன்களை செய்வார். இந்த சத்ரு ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும் போது எதிரிகளை என்னன்னா, உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சு வரவங்க, இப்ப இது நாள் வரைக்கும் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தாண்டி வந்த நீங்க, இப்ப உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சவங்க கூட உங்களை எதிர்க்காம தன்னை அறியாமல் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து விடுவார்கள். இதான் இதில் உள்ள சூட்சமம். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. மன அமைதியும், இப்போ கடன் இருந்தால் மன அமைதி எங்க இருக்கும்? இப்போ மன அமைதிக்கு ஒரு புதிய விதமான ஒரு பரிமாணம் கிடைக்கும். ஐயா, நான் பல ஆண்டுகளாக நான் படாத கஷ்டங்கள் இல்லை ஐயா, நான் சந்திக்காத துன்பம் என்பதே இல்லை ஐயா, கேட்டதை கொடுத்து வந்தது பகை, நண்பர்கள் கிட்ட இருந்து நான் பட்ட கஷ்டங்கள், நண்பர்கள் மூலியமாக நான் அனுபவிச்ச துரோகங்கள், என் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான வலி, காயம், ரணம், என்னுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பல வருஷங்களாக போராடுறேன், ஒன்றும் நகர்ந்த பாடில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். அதாவது ஆரோக்கியம், வேலை பலு, மன அமைதி. இந்த ஆரோக்கியம் நோயை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். அந்த இடத்திற்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதி, அவர் போறார். அந்த நோய்கள்ல என்ன அப்படின்னா, நல்லா ஊர்ந்து கவனிங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு நோய்கள்ல சில சிம்டம்ஸ், புதிய நோய்கள்லாம் வரலாம். அதோடைய வெளிப்பாடு என்னன்னா, சனி பகவான் உங்களுக்கு மறைமுகமா அவர் உணர்த்துறார். உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ
கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு புகட்டுறதுக்காக வரார். இப்போ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்து பெரிய விதமான உடல் பாதிப்புகளை பாதிக்கப்பட்டால் அதனால மிகப்பெரிய இழப்புகள். பணம் மட்டுமா செய்ய முடியும், வேலையை செய்ய முடியாது. பணம் வரவு முற்றிலுமா நின்று போயிடும். செலவு வரும். அதுக்கு பதிலாக உடல் வலி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அருள் புரிய போகிறார். கண்டிப்பாக அலுவலகத்தில் வேலை பளு இருக்கும், அதிகரிக்கும். அந்த வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு மூலியமா ஒரு புதிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அந்த புதிய வாய்ப்பின் மூலியமாக இதுவரை இல்லாத பதவிகள், இதுவரை இல்லாத பொறுப்புகள், முதல்ல பொறுப்பு வரும், அப்புறம் தான் பதவி வரும். எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு, பதவி வரும்போது, உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் நண்பா. அந்த பணிவை கொடுப்பதற்காகவே சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். பறந்து விட்டார். இந்த சனி பகவானுடைய 6ஆம் இட பயிற்சியினால இன்னென்ன விஷயங்கள், வேலை பலு, ஆரோக்கியம், பொருளாதாரம், எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து ஜெயிக்கிறது. இப்போ உங்களை எதிர்க்கணும் யாராவது நினைச்சா கூட சில நேரங்கள்ல சில அம்சங்கள், உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள்ல ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கும்போது உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இல்ல தன்னைத்தானே அழித்துக் கொண்டு தோற்று விடுவார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்கி விடுவார். இத்தனையும் செய்ய வல்லமை பெற்றவர் தான் சனி பகவான். முக்கியமான இன்னொரு வீடு, உங்கள் 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவானால் தீராத சில கடன்கள், தீராத கடன்கள்னு நம்ம சொல்லும் போது பெரும்பாலான 10 வருஷத்துக்கு மேற்பட்ட லோன்ன்றது ஹவுசிங் லோன், அல்லது சில இடத்துல சில பேர் தனிப்பட்ட பிரைவேட் பினான்ஸ்ல மாட்டிக்குவாங்க. அது ஒரு ட்ராப் மாதிரி, கடன் தொல்லைங்கிறது. ஒரு தடவை தங்க நகையை கொண்டு போய் சேட்டு கடையில் அடமானம் வச்சவங்க மறுபடி அதே கடைக்கு போய் அடமானம் வைப்பார்கள் என்பது உலகம் அறியாத உண்மை அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சுட்ட கையில சுடும், பட்ட கையில படும்னு சொல்லுவாங்க. அதை போல சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாள் தீராத கடன், கடன் உடைய தொல்லை, கடனுடைய சுமை, அதுக்கு ஒரு குட் பை சொல்லிடுது. இந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் காற்று மாறி கரைய போகிறது. இது நிச்சயம் நடக்கும். இது 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கடன் சனி பகவான், 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவான் கடன் தொல்லையை கருவறுப்பார், முற்றிலுமாக அகற்றுவார். இது நம்பிக்கையா நீங்க இருக்கலாம். இந்த 6ஆம் வீட்டு சனி பகவான் இந்த வீட்டு கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த வீட்டு கடன்களை அடைக்க ஒரு திட்டத்தை வழிவகுத்து கொடுப்பார். உங்களுடைய பண அமைப்பு, பண மதிப்பிற்கு ஒரு மறுபிரிவு எடுத்தார் போல விஷயங்களை செய்வார். இதுவே உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு அடித்தளமாக கூட அமையும். 6ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய சனி பகவான் தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த வேலைகளை நீங்க தவறாம இப்பதான் ரொம்ப கவனமா செய்யணும். தவறாம செஞ்சாலே போரும், கவனமாக தன்னால நடக்கும். அந்த தவறாமல் செய்யும் பொழுது அதோட பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, இன்றே செய் உன்னுடைய கடமையை, இப்பொழுதே செய் அப்படிங்கிற போது அதனுடைய பலன்கள் அது ஒரு மறைஞ்சிருந்த புதையலை திடீர்னு கண்டுபிடிச்சா மாதிரியான பலன்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய வேலைகள் யாராலையும் அதை ஒரு பாராட்டுதலோ இல்லாத அளவு இல்லாம திடீர்னு மேலதிகாரி கூட வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறக்கூடிய அளவுல அது அமையும். அதே மாதிரி சாதாரண செய்யக்கூடிய வேலைகள்னால பெரிய விஷயங்கள், பதவி உயர்வுகள் கூட சில சமயம் கிடைக்கலாம். இந்த நல்ல விஷயங்களை, நல்ல திருப்பங்களை 6ஆம் இட சனி பகவான் ஏற்படுத்தியே கொடுப்பார். இந்த 6ஆம் இட சனி பகவானால் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. வாழ்க்கையில பல தருணங்கள்ல தேவையுள்ள உறவுகள், தேவையில்லாத உறவுகள்னு இருக்கு. இதுல தேவையுள்ள உறவுகளை நம்ம காப்பாத்துறது மட்டும் இல்லை, தேவையில்லாத உறவுகளை நம்ம வடிகட்ட வேண்டும்.
தேவையில்லாத உறவுகள் சில சமயம் நம்மளை அழித்து விடும். ஆக இந்த இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தன்னால உங்களுக்கு ஒரு ஒரு லைட் அடிச்சா மாதிரி யார் யார் தேவையில்லாத உங்களுக்கு எதிரியான உறவுகளோ அவங்களே விலகி போயிடுவாங்க. யார் யார் உங்களுக்கு தேவையுள்ள உறவுகளோ அவங்க தன்னால உங்கள்ட்ட இன்னும் நெருக்கமான உறவுகளை ஈடுபடுவாங்க. அப்ப அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில நிம்மதி, உயர்வு, சாதனை இதெல்லாம் பெறணும்னா உறவுகள் நன்றாக அமைய வேண்டும். இதை நல்ல மனசுல நீங்க வச்சுக்கணும். ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்ம பார்க்கணும்னா சனி பகவான் ஒரு மறைமுக பயிற்சியாளர். இது முந்தைய வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். சனி பகவான் ஒரு தந்தையை போல நேரடியாக கோபத்தையும் ஆத்திரத்தையும் கண்டிப்பையும் காமிச்சாலும் தந்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மை இருக்கு. தனக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஜீவன் அப்பா. அந்த அப்பாவை மாதிரி சனி பகவான் அவர் ஒரு மறைமுக பயிற்சியாளரும் கூட. நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். ஆனா அவர் கெட்ட பேரெல்லாம் வாங்கிப்பார். சனி, உன் நாக்குல சனி, நீ சனி, சனீஸ்வரம் மாதிரி இருக்க, இப்படிலாம் கெட்ட பேர் வாங்கிப்பார். ஆனா அவர் செய்யக்கூடியதெல்லாம் என்னது? வெறும் நல்லது மட்டும்தான். யாருமே செய்ய முடியாத நல்லதை செய்யக்கூடியவர் மட்டும்தான் சனி பகவான். இது ஒரு முக்கியமான மாறுபட்ட கோணம். இது கிட்டத்தட்ட அவர் ஒரு மறைமுக சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்பாவோட ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்க முடியுமா லைஃப்ல? ஒவ்வொரு நல்ல மகனுக்கும் கேட்டு பாருங்க, அவங்க அப்பா தான் சூப்பர் ஸ்டார் லைஃப்ல. அவரை மிஞ்சின சூப்பர் ஸ்டார் இருக்கவே முடியாது. நிழல் படங்கள்ல, நிழல் திரைகள்ல வரக்கூடியவர்கள் சூப்பர் ஸ்டார் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நிஜத்திரையில் வரக்கூடியவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். அந்த வகையில உங்களை பெற்ற தந்தை இந்த உலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார். ஆக இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் சனி பகவான் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை, அதாவது உங்களுடைய 8ஆம் வீடு லக்னம், உங்களுடைய ராசியாதிபதியுடைய இன்னொரு வீடு ரிஷபராசி. இந்த சனியுடைய பார்வையினால் என்ன நடக்கும்? 3ஆம் பார்வையினால் அப்படின்னு பார்த்தோம்னா மாறுபட்டத்துல பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான கோணத்துல எங்கேயாவது நீங்க ஒரு பெரிய லீகல் ப்ராப்ளம், சட்ட சிக்கல்கள்ல மாட்டிட்டு இருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் தன்னாலேயே தன்னைத்தானாலேயே இந்த உங்க மேல கேஸ் கொடுத்தவங்களோ இல்ல நீங்க கேஸ் யார் மேலேயா கொடுத்துருக்கீங்கனாலோ உங்களுக்கு அது அந்த கேஸ் சாதகமா முடிகிற சூழ்நிலை. அதாவது நீங்க ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்களே உங்கள்ட்ட பணத்தை கட்டிடுவாங்க, இல்ல ஒத்துக்குவாங்க, சொத்துக்கு ஒத்துக்குவாங்க, எது வேணாலும். இல்ல நீங்க உங்க மேல ஒருத்தர் கேஸ் கொடுக்குற வித்ட்ரா பண்ணிடுவார், வாபஸ் வாங்கிக்குவார். இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவார். இப்ப சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழுவதனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் விஷயம். 8ஆம் வீட்லையும் விழுது, 12ஆம் வீட்லையும் விழுது. இது துலாம் ராசியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் குடும்பஸ்தர்கள், செட்டில் ஆகணும்னு நினைக்கிற குடும்பஸ்தர்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வியை படிக்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் திருமணம் முடிக்கணும், வெளிநாட்டில் எனக்கு செட்டில் ஆகணும் பர்மனண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு ஜாக்பாட் சனி பயிற்சி. அதுக்கு பிறகு சனி பகவானுடைய 10ஆம் பார்வையினால் உங்களுடைய உதயஸ்தானத்தை பார்க்குற. இங்கதான் விஷயம். 8, 12, 3. இப்ப உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி. உபஜயஸ்தானம்னா என்ன? நீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எந்தெந்த முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களோ, முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காம நடக்காது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பா முடிவு உங்களுக்கு சாதகமா வரும். 100% நல்லா இருக்கும். அப்ப துலாம் ராசிக்கு ஒட்டுமொத்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில மிகவும் மாறுபட்ட கோணங்களில் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு சனி பகவான் மிகவும் மாறுபட்ட கோணங்களில் எல்லா விதமான கெட்ட பெயர்களையும் தான் தாங்கிக் கொண்டு ஒரு மனிதனுக்கு அடித்தள அனுபவத்தையும் படிப்பினையும் பக்குவத்தையும் மிகப்பெரிய உயர்வையும் சாதனையாளராக உட்காரக்கூடிய தன்மையும் ராஜ யோகங்களையும் ஏன் அந்த பதவிகளையும் பிச்சை போடக்கூடிய ஒரு ஆண்டவன் தான் சனீஸ்வர பகவான். அவருக்கு தப்பான பேர் சொல்லி அவரை தப்பாவே நம்ம பிரதிபலிச்சு தப்பாவே பேசி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர், மறைமுகமா சொல்லக்கூடிய விதம் தான் வேற, பலன் என்பது ஒன்றுதான். அந்த விதத்துல சனி பகவான் துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணற்ற ராஜயோக பலன்களை வாரி வழங்குவதற்காக இந்த சனி பயிற்சி மூலியமாக மீனராசிக்கு வந்திருக்கிறார். என் உயிரினும் மேலான துலாம் ராசி அன்பு பெருமக்களுக்கு இப்ப நம்ம இந்த துலாம் ராசிக்கு சனி பயிற்சியின் மூலியமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில முதல்ல ரிஷபம், அடுத்தது துலாம் பார்த்தோம். இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான பலன்களும்
உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணும்படியா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள், தனிப்பட்ட உங்களுடைய லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறுமா, இதையெல்லாம் சரியா பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆக உங்களுக்கான உங்கள் தனிப்பட்ட, இப்ப நம்ம சொல்லதெல்லாம் பொது பலன்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கான தனிப்பட்ட உங்களுடைய லட்சியங்கள், எதிர்கால வாழ்க்கை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் ஆஃபீஸில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பிரத்யேகமாக பிறந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு தேவையான அத்தனை எதிர்கால விஷயங்களும், இப்படி போனா இது நல்லா இருக்கும், இப்படி பண்ணா இது சரியா வரும் அப்படிங்கிறத துல்லியமாக எங்களால் சொல்ல முடியும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.